காலத்தில் அப்பொழுது அப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருந்த என் காதுகளிலே தேவன் இப்போதுன்னு கேட்க வச்சிருக்கிறார். அப்படி என்றால் நான் சுதந்திரிக்கும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது. ஒரு காலத்துல அப்பொழுது அப்பொழுது அப்பொழுதுன்னு கேட்க இந்த காதுல இப்ப இப்போதுன்னு கேட்க வச்சுட்டாரு. உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கு சொல்லிய வார்த்தை அது நிறைவேறும். அப்பொழுது அப்பொழுது என்று கேட்க பண்ணினவர் இப்போதும் என்று கேட்க பண்ணியிருக்கிறார். காத்திருங்கள், சுதந்திரிக்கும் நாட்கள் சமீபித்து வந்துவிட்டது. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 1 ராஜாக்கள் 8:20 வாசிக்கிறேன், கவனிங்கள். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8:20 எடுத்துட்டீங்களா? 435வது பக்கம். புதிதாய் பைபிள் படிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொன்னது பழைய சிலருக்கும் அது பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். 1 ராஜாக்கள் 8:20. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தின் மேல ஒரு விஷயம் உங்கள் கரத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லிய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர். நீர் எனக்கு சொல்லிய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர். சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற கர்த்தர். சொன்னதை சொன்னபடியே. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. சொன்னதை சொன்னபடியே சொல்லியபடியே செய்வாராம். ஒன்றை சொல்லிவிட்டு வேறொன்றை செய்கிறவர் அல்ல. ஆமென். நாம் அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. நல்ல உற்சாகமா இருக்கும்போது, மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது, கொஞ்சம் வசதியா இருக்கும்போது நிறைய செய்வோம்னு சொல்லுவோம். ஆமென். கொஞ்சம் சூழ்நிலை மாறும் போதே ஆமே நான் வேற எதையோ செஞ்சிட்டு இருப்போம். அன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா, ஆமா அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அப்படி முடியல. ஆனா நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார். சொன்னதை சொன்னபடியே. சாலமோன் சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் யாருக்கு சொன்னார்? ஆமென். சாமுவேல் பிறப்பதற்கு முன்னமே சொன்னார். ஹல்லேலூயா. வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது. தாவீதின் இடத்திலே சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். நமக்கு ஒருவேளை இப்படி நினைக்கலாம், எப்பொழுதோ சொல்லிட்டார், எப்பவோ சொன்னது. ஆமென். பல காரியங்கள் நம்ம மறந்துடுவோம். அது நிறைவேறும் போதுதான் நமக்கு நினைவிலேயே வரும். யோசேப்புக்கு தான் கண்ட சொப்பனம் எப்பொழுது நினைவுக்கு வந்துச்சு தெரியுமா? அது நிறைவேறின போது. சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாக பணிந்த போது யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான். இந்த சொப்பனம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? எப்பவோ கொடுக்கப்பட்டது. பல நேரத்தில் நம்ம இப்போ வார்த்தையை தேடுகிறோம், ஆனால் நாம் தேடுகிற வார்த்தை நமக்காக எப்பவோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை
நிறைவேற்றினார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், தேவன் விளம்புவதை கேட்பேன். சங்கீதம் 85:8. நான் எதை கேட்பேன் தெரியுமா? தேவன் எதை விளம்பினாரோ. I will hear what God the Lord will speak. ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதுதான் நான் கேட்பேன். 62வது சங்கீதம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் ஒரு தரம் விளம்பினார், அதை நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். ஆமே. ஒரு மெசேஜை நாங்க எத்தனை தடவை கேட்போம்? நாங்க ஒரு மெசேஜே ஓட்டி தான் கேட்போம். சிலர் மெசேஜ் கடையில பாட்டு வந்தா அப்படியே இழுத்துருவாங்க. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், டேட்டா போயிரும். டேட்டா போனாலும் பரவாயில்ல, உனக்கான ரேமா போயிடக்கூடாது. எதுல ரேமா இருக்குன்னு தெரியாது. ஆமா, இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் யாரிடத்திலும் நேரம் போக்குக்காக பேச மாட்டார். என்னை கூப்பிட்டு பேசுறாருன்னா என் காலத்தை கடத்துவதற்கல்ல, அந்த குறித்த காலத்துக்கு என்னை கொண்டு வருவதற்கு. ஆபிரகாமை கூப்பிட்டு பேசினது எப்படியாவது ஆபிரகாம காலத்தை, இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் ஏதாவது சொல்லி ஓட்டிடுவோம், அடுத்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் அப்படி இந்த 12 மாசத்தையும் ஓட்டிடுவோம், அப்படி எப்போ புது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் அப்படி நியூ இயர் சர்வீஸை முடிச்சிருவோம். அப்படி காலத்தை கடத்துவதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்து பேசுவது, அந்த குறித்த காலத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காக தேவன் நம்மோடு பேசுகிறார். நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை. ஆமென். வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பல நேரத்தில் ஆண்டவர் நீங்க பேசி ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ வார்த்தையினால போயிட்டு இருக்கு. ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லி காலங்கள் கடப்பதை குறித்து கலங்காதே, உன்னை அந்த நேரத்துக்கு கொண்டு வருவதற்காக குறித்திடும் வேளை உயர்த்திடுவார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அந்த நாள் வரும்போது நாமும் சாலமோனை போல சொல்லுவோம், இப்பொழுது கர்த்தர் தாம் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். தூக்கி 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 கொண்டு வரார். எப்படிங்க கொண்டு வரார்? 75வது வயதில் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கிறார், திரும்ப 86வது வயதில் அதே வார்த்தையை திரும்ப கொடுக்கிறார். அதான் அன்னைக்கு சொல்லிட்டார்ல, இப்ப எதுக்கு சொல்லணும்? ஏன்னா இங்க கேள்வி வர ஆரம்பிச்சுட்டா ஆபிரகாமுக்கு. எங்கெங்க கேள்வி வருதோ அங்க கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தையை தான் பதிலாகவே வைக்கிறார். புதிதாக எதுவும் வைக்கவில்லை, சொன்னதுதான் பதிலா வைக்கிறார். 75ல கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆபிரகாமை 11 வருடம் காத்திருக்க வைத்தது. 86ல கர்த்தர் கொடுத்த அதே வார்த்தை ஆபிரகாமை இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது. ஒரு வார்த்தை 11 வருடங்களை கடக்க பண்ணுகிறது, அதே வார்த்தை மீண்டும் 14 வருடங்களை. இப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில 25 ஆண்டுகள் கடந்தது. ஆமென். காலத்தை எப்படியோ கடத்தி கொண்டு போவதற்காகவா கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் என்றால் இல்லை, தேவன் குறித்த காலம், தேவன் குறித்த காலம். அப்படிதான் ஆமென். கர்த்தருக்கு தகுந்த காலம், குறித்த காலம். அது 21:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? சொல்லிய வார்த்தைகளை கொண்டு நம்மை அந்த நேரத்துக்கு நேராய் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தையை தந்து ஒவ்வொரு வார்த்தையும் கடத்துறீங்க? இல்ல, வார்த்தை நம்மை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது.
ஆமென் சொல்லுங்க. ஏன் வார்த்தை கடத்தி கொண்டு போகுதுன்னா அவருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை. யோசேப்புக்கு சொப்பனம் காண்பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 105வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அந்த வார்த்தை அவனை தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. தூக்கிட்டு போகும்போது சில நேரத்தில் அப்படியே மேலே தூக்குவார். மேலே தூக்கும்போது எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படியே சில நேரத்தில் வார்த்தை கீழே கொண்டு போகும். அப்போ எல்லாம் நமக்கு இருட்டாக தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஆமென். ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், வார்த்தை கடந்து போகாது, வார்த்தை நம்மை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஏற்ற காலம், அந்த குறித்த வேளை, அந்த நாள் வந்தபோது வார்த்தை நிறைவேறினது. அதான் கர்த்தருடைய வார்த்தை எதுவரைக்கும் புடமிடுமா அது நிறைவேறும் அளவும், நிறைவேறும் அளவும். உன்னை குறித்து சொல்லிய வார்த்தைகள், அதுக்கு காது கொடு, அதற்கு காது கொடுங்கள். ஆமென். உங்கள் காதுகளில் அவைகள் தொனித்துக் கொண்டிருப்பதாக, உங்கள் இருதயங்களில் அவைகளை பதிக்கப்பட்டிருப்பதாக, உங்கள் உதடுகள் அவைகளை உச்சரித்துக் கொண்டிருப்பதாக. தேவன் விளம்பினார், நான் கேட்பேன். தேவன் ஒரு விசை விளம்பினதை நான் மினிமம் 2 தடவையாவது கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்க. தாவீதினுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்த ரகசியங்கள் ஒன்று இதுதான். தேவன் ஒரு விஷயம் விளம்பினார், 2 தடவை கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. 2 காரியத்தை கூட சொல்லி செபிக்கிறேன். 2வது, ஆமென், இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே. எசேக்கியேல் 36:36 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். என்ன சொன்னார்? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். அப்பொழுது, அப்பொழுது, அந்த வார்த்தை அப்பொழுது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அப்பொழுது அந்த நாள் வரும்போது சாலமோனை மாதிரி நாமளும் சொல்லுவோம், இப்போதும். ஆண்டவர் திடீர்னு இந்த வார்த்தையை, இன்னொரு வார்த்தையை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். போன ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இன்னொரு வார்த்தை அப்படியே இரவு நேரத்தில் தூங்க போற நேரத்தில் இன்னொரு வார்த்தை அப்படியே ஆண்டவர் சிந்தையில் அப்படியே ஒரு ஸ்பார்க் மாதிரி விழுந்துச்சு. ஓகே, மெடிடேட் பண்ணிட்டு அது கொஞ்சம் என்ன பலனா இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன், இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் தராங்க. ஆனா ஆமென், நேற்று முந்தானத்து வியாழக்கிழமை ஆண்டவர் திடீர்னு இந்த வார்த்தையை கொண்டு வந்து, ஆமென், இதுதான் சொல்லணும். ஆமாம், இப்போதும். வார்த்தை எப்படி விசுவாசிக்கணும்? ஒரு காலத்தில் அப்பொழுது அப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருந்த என் காதுகளிலே தேவன் இப்போதுன்னு கேட்க வச்சிருக்கிறார். அப்படி என்றால் நான் சுதந்திரிக்கும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது. ஒரு காலத்துல அப்பொழுது அப்பொழுது அப்பொழுதுன்னு கேட்க இந்த காதுல இப்ப இப்போதுன்னு கேட்க வச்சிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதானே திரும்ப திரும்ப கேட்க வச்சிட்டு இருக்கிறார். இப்போதும் யோசுவாவே, உன்னை எல்லா கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் திரும்ப கேட்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று. அப்ப தேவன் யாருக்கு வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அதை பெற்றுக்கொள்ளுகிறவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நிர்மூலமாகி, நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று. பாழாகி பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தி நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று. அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். சிலரை வச்சிருப்பார். நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களுக்கு தெரிய வைப்பார். அவன் பாழானதை தெரிய வைக்காம பயிர் நிலமாக்கினால் கர்த்தரால் ஆயிற்று என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த கல் ஆகாதென்று தள்ளப்பட்டதென்று எந்த கண்களுக்கு தெரிகிறதோ அந்த கண்களுக்கு தான் அது தலைக்கல்லாய் மாற்றப்பட்டதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கும் போது அவர்கள் சொல்வார்கள், இது கர்த்தராலே. உன்னை சிலருக்கு
தெரியப்படுத்துகிற விதம் ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நான், ஆண்டவரே எனக்கு நீங்க சொன்னது வேற, ஆனா என்னை தெரியப்படுத்துறது இன்னொரு விதமா அல்லவா இருக்கிறது. உங்களை தேவன் எப்படி தெரியப்படுத்துகிறார்? அதுதான் ஆண்டவரே, கடைசி வரை இதுதான் ஆண்டவரே. அநேகருக்கு நான் பாடலானேன் என்று தாவீது சொல்லுகிறேன். எல்லாரும் என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாமோ பேசுறாங்க. அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன். ஆனா தாவீதை குறித்து கர்த்தர் பேசினது, தாவீதுக்கு ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன் என்றார். அவர் வேறு யாரும் அல்ல, தாவீதுக்கென்று அபிஷேகம் ஒரு கொம்பிலே கொண்டு வரப்பட்டதல்லவா. தாவீதுக்கென்று ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அபிஷேகிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கென்று கொண்டு வரப்பட்ட கொம்புல அபிஷேகம் இருந்துச்சு. தாவீதின் வம்சத்துல ஒருவர் எழுந்தருளினார். அவர்தான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். தாவீது எப்படி அறியப்பட்டார் பாத்தீங்களா? கர்த்தர் சொன்ன பிரகாரம் தான் அறியப்பட்டார். எல்லாரும் அவரை எப்படி பாடினார்கள் தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இன்று நீ அறியப்படுவதல்ல, நீ அறியப்பட போகிறது. பாழான நிலம் பயிர் நிலமாகும். அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் இதை சொன்னேன், வேறொன்றை செய்வேன் என்றல்ல, அவர் சொல்லியபடி சொன்னது நிறைவேற்றுவார். மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே ஜெபிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:20 அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி. அப்ப தேவன் வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையானது என்ன செய்கிறது தெரியுமா? அவனை எழும்ப பண்ணுகிறது. அவனை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். முடங்கி கிடக்கிற சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை எழும்ப பண்ணும். சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரி, முன்னேற முடியாமல் முடங்கி கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான், எழும்ப பண்ணுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எழும்ப பண்ணி அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து எழும்ப பண்ணுகிறார். ஆமென். உட்கார பண்ணுகிறார். உட்கார பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்திரப்படுத்துகிறார். என்னை எழும்பி வர பண்ணி என்னை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்தி அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். என்ன காரியங்களை என்னை கொண்டு செய்விக்க விரும்புகிறாரோ அதை செய்விக்கிறார். செய்ய வேண்டிய ஞானத்தை, சாலமோனுக்கு இதை செய்ய வேண்டிய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கலாம். அது செய்ய வேண்டியது ஒன்று என் கையில் இல்லை, அவர் கையில் இருக்கிறது. ஆமென். வார்த்தை தந்தால் அதற்கு வேண்டிய எல்லாமே தருவார். சாலமோனுக்கு முதல்ல ஞானத்தை கொடுக்கல, சாலமோனுக்கு முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கல, சாலமோனுக்கு முதல்ல ஸ்தானத்தை கொடுக்கல, சாலமோனுக்கு முதல்ல வார்த்தையை கொடுத்தார். வார்த்தை. பாழா இருக்கிறவன்ட்ட ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கல, வார்த்தை தான். அவர் வசனத்தை அனுப்பிட்டார்னாலே இந்த நன்மை என்பது வார்த்தைக்கு பின்னாக கட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை எங்க போனாலும் பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்டுல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்ற, என் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது போயிட்டே இருக்கும். ஆமென். ஆமென். எழும்பி வர பண்ணி உட்கார வைத்து சாலமோனை கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்விக்கிறார். இதற்கெல்லாம் சாலமோன் ஒரே வார்த்தையில முடிக்கிறார், கர்த்தர் தாம் சொல்லியபடி. ஆமென். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். உங்க கையில கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருப்பாருண்டா, ஆமென், அது கர்த்தர் தரும் சுதந்திரம். அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம், செய்ய வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும்
ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். வார்த்தையை தந்தது கர்த்தர், எல்லையை பெரிதாக்குகிறது கர்த்தர். ஆமென். அவருக்கு தெரியுங்க, ஓய்வு நாள்ல எதையுமே எடுக்கக்கூடாது, மண்ணா எடுக்க போகக்கூடாது. அவருக்கு தெரிந்து சாட்டர்டே, நம்ம கணக்கில் சாட்டர்டே, அவங்க கணக்கில் ஃப்ரைடே, பழைய ஏற்பாட்டு கணக்கில் ஃப்ரைடே 2 மடங்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? நாளைக்கு இவனுக்கு இன்னது தேவை, நாளைக்கு வெளியே பொறுக்க போனா நாளைக்கு கடை லீவு, முந்தின நாளே கொடுத்தார். பார்த்தீங்களா? ஆமென். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆகாது. இது நம்ம கணக்கு, அவர் கணக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், முந்தின நாளே எடுக்கிறாங்க. மற்ற நாள்லாம் பாருங்க, சிலர் கரெக்டா பொறுக்கிடுவாங்க, சிலருக்கு தங்கள் பலவீனத்து நிமித்தம் சரியா வராது. ஆனா அளந்து பார்த்தா எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா இது அவருடைய கணக்கு, என் கணக்கு வேற, அவருடைய கணக்கு. அவர் தருகிற கணக்கு என்பது என்ன தெரியுமா? ஆமா, உங்க பார்வையில அவங்க வசதி உள்ளவங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்யப்படுது. கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார். எல்லாரும் சம்பாதிக்கிறது மாதிரி எனக்கு சம்பாதிக்க பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அளந்து பார்த்தா அந்த வீட்டுல நடந்தது இந்த வீட்டிலேயே நடக்குது. காரணம் அவருடைய கணக்கு என்பது. சிலர் ரொம்ப சம்பாதிச்சு இவங்களை விட டாப்பா போயிடலான்னு பார்த்தா நிறைய என்ன ஆயிட்டான். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு சம்பாதித்து. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தை பார்த்து, ரூத்து பொறுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கதிரா போவாஸ் பார்த்துட்டு, பார்த்ததும் தெரியுது பாருங்க அந்த ஓனருக்கு. நம்ம ஓனருக்கு நம்மளை பார்த்தாலே தெரியும், இவ காலையில இருந்து சாயங்காலம் வர பொறுக்குனா கூட இவளுக்கு பத்தாது. அதனால போவாஸ் என்ன சொன்னா தெரியுமா? அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்க. அவளுக்காக. அரி கட்டும் போது பர்பஸா சிந்த மாட்டாங்க, அது கட்டும் போது சிலது கீழே விழும், அந்த கதிரை பொறுக்குவாங்க. ஆனா போவாஸ் பார்த்துட்டு சொல்றாங்க, அவளை யாரும் ஈனம் பண்ணக்கூடாது, அவளை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, அவளுக்காக சிலவற்றை சிந்த விடுங்க. பொதுவாய் சிந்தப்பட்டவைகள் எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஆனா எனக்காய் சிந்தப்பட்டது அது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும். அதே போலதான் உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கு சொல்லிய வார்த்தை அது நிறைவேறும். அப்பொழுது அப்பொழுது என்று கேட்க பண்ணினவர் இப்போதும் என்று கேட்க பண்ணியிருக்கிறார். காத்திருங்கள், சுதந்தரிக்கும் நாட்கள் சமீபித்து வந்துவிட்டது. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி முழங்காற்படி இல்லாம தேவ சமூகத்துல பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னது செய்து முடிக்க. 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் நேற்றும் நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஓ காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மலரா நீரோ என்று மாறாதவர். வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இப்போதும் கர்த்தர் தாம் சொல்லிய நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நான் நம்புறேன்பான்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் என்னை சுதந்திரிக்க பண்ண போறீங்கப்பா, இந்த மாதத்தில் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர போறீங்கப்பா. ஆண்டவரே, நான் தூரமா இருந்தாலும் என்ன இந்த சத்தம் கேட்க பண்ணி இருக்கிறீங்க. இப்போதும் என்று சாலமோன் சொல்ல வச்சது போல, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சொல்ல வச்சது போல
தாவீதின் வேரும் குமாரனுமாய் வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களை பிள்ளைகளாக்கினவர், எங்களை நீங்க சொல்ல வைக்க போறீங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களை குறித்து சொல்லிய வார்த்தைகளை உங்க நினைவுல கொண்டு வர முடிகிறதா? அது என்னைக்கோ சொன்னது. எஸ், அதுதான் அதேதான். அது எப்பொழுதோ சொன்னது அந்த வார்த்தை தான். அது சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது அதே வார்த்தை தான். ஆண்டவர், அது எனக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது சொன்னது அதே வார்த்தை தான். நம்புறேன்ப்பா. காரணம், நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். சொன்னது நீங்க, அதனால் நடக்கும், நடந்தே தீரும், நடத்துவே. அதை யாருக்கு எதிர்க்க முடியும்பா? வானத்திலும் பூமியிலும் நீங்க சித்தமானது செய்றீங்க. உங்க சித்தத்தை உங்களுக்கு எங்கேயும் செய்ய முடியுது ஆண்டவரே. வேற எந்த அதிகாரத்துக்கு முடியாதுங்க. அவர் எங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அங்க செய்யறார். பார்வோன் பிடியில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர் செய்ய நினைத்ததுதான் நடந்துச்சு. நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு முன்பாய் நீர் வைத்திருக்கிற இந்த மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை சுதந்திரிக்க பண்ண போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாலமோனை மாத்திரமல்ல, என்னையும் நீர் சொல்ல வைக்க போகிறீர். என் வாழ்க்கையிலே இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவேனப்பா, நம்புவே. Glory. கடைசியாய் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஹalleluya. ரீபாலா சூடாராமா சேரபாலா ரதனனா அந்தரலா ரதடரஹ. கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றினார், நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றுவார். காரணம், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஜீசஸ். இரக்கமும் கிருபையும் வல்லமையும் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய திருபாதம் பணிந்து தொழுகிறோம். மங்கி இருந்த, நெறிந்திருந்த எங்கள் வாழ்க்கையை மீண்டும் பிரகாசிப்பிக்க பலனடையத்தக்கதான ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர். ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்கள் எப்பொழுதோ சொன்னார், இன்னும் நடக்கலையே. ஆமே, நன்மை வரும் என்று எதிர்பார்க்கும் போதெல்லாம் வார்த்தையை தந்து தந்து எங்களை அந்த காலத்தை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தான் நினைத்தோம். இல்ல ஆண்டவரே, நீர் குறித்த அந்த வேலைக்காக எங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்பொழுது என்று கேட்கப்பட்ட ஆண்டவரே, கேட்க பண்ணின எங்கள் காதுகளில் இப்போதும் என்று சொல்ல வைத்தீரே. சாலமோன சாட்சியா சொல்ல வைத்தீரே. ஆண்டவர், எங்களை நீர் சொல்ல வைக்க போகிறீரப்பா. சுதந்திரிக்கும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது என்பதை இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களையும் சாட்சியாய் சொல்ல வைக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. இதற்காக நீர் எழும்பி வர பண்ணி ஸ்திரப்படுத்தி செய்விக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக.
இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக. வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் ஆண்டவரே கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்க. திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதா எல்லா நிலையிலும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. போக்கில் வரத்தில் கிருபையாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, பரவுகிற இந்த கொள்ளை நோக்கெல்லாம் விலக்கி மறைத்து சத்துருவின் கண்ணிகள், எதிரான ஆயுதங்கள் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி மறைத்து குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லாரையும் கிருபையாய் காப்பீராக. ஆண்டவரே இன்னுமே அறிகிற அறிவிலே வளர உமோடு நெருங்க கத்த கிருபை செய்வீராக. காத்திருக்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கிற மாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் நாட்களாய் இந்த நாட்கள் இருப்பதாக. ஆண்டவரே நீர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும். நல்ல செய்திகளை மாறி மாறி கேட்க பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே.